ராதே கிருஷ்ணா. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அழகான திருவஹீந்திரபுரம் திவ்ய தேசம் நிகமாந்த மகாதேசிகருடைய திருமாளிகை. அவர் வாழ்ந்த வீடு இதுதான். இதுதான் செண்பக மரம். குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்ட செண்பகமாய் நிற்கும்னு. இதோ இது ரொம்ப அழகான ஒரு திருக்கிணறு. தேசிகருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுக்கிறார். சகல கலாவல்லவன் அப்படின்னு அர்த்தம். இந்த வசதி பாருங்க. இந்த இடத்துல சிமெண்ட் போட்டிருக்கா. இந்த சிமெண்ட் கேப்லெல்லாம் துளசி செடி வளருது. சாதாரணமாக இந்த மாதிரி இடுக்கில் செடிகள் வளரும். ஆனால் இங்கே ஜம்முன்னு துளசி. அதுதான் ஆச்சாரியன். இதோ இங்கே ஒரு கேப்பில் இதோ இத்தனை பெருசாக ஒரு சிமெண்ட் கேப்பில் வளர்ந்து அது ஜம்முன்னு இருக்குது. தேசிகன் இடத்துல ஒரு கொத்தனார். நான் எப்பொழுதுமே திருவஹீந்திரபுரம் வந்தால் பார்க்கறதும் வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கிணறு. தேசிகன் இடத்துல இந்த மாதிரி கிணறுலாம் கட்டக்கூடிய ஒரு கொத்தனார். நீங்கள் என்ன சகலகலா வல்லவரா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தாயார் சொல்லியிருக்காடா கண்ணா, அவ்வளோதான் அப்படின்னா ஒரு ராத்திரிக்குள்ள ஒரு கிணறு கட்ட முடியுமா? உங்களுக்கு கிணறு கட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டான். பண்ணுறேன்னு சொல்லி தன் கையில் இருந்த சொம்பை கொண்டு தேசிகன் உண்டாக்கின கிணறு. இன்னைக்கும் ஜலமெல்லாம் இருக்கு. என்ன கிளீனாக இருக்கு பாருங்க. அவன் இரகுலர் ஷேப் கல்லெல்லாம் கொடுக்க அந்த கல்லை கொண்டு நிகமாந்த மகாதேசிகர் பகவான் இது ஒரு சவால் அவனே கொடுத்திருக்கான். அதாவது இந்த மாதிரி சவால் போடுறதும் அவன்தான், அதை நடத்தி கொடுக்கறதும் அவன்தான் சொல்லி தேசிகன் பகவத் தியானத்தோட கட்டின ஒரு கிணறு இது. இது அழகான திருநந்தவனம். நிகமாந்த மகாதேசிகர் 40 வருஷம் வாழ்ந்த ஒரு திவ்ய தேசம் இது. அழகான அவருடைய திருமாளிகை. திருமாளிகை அப்படின்னா ஸ்ரீ பொருந்திய மாளிகைன்னு பேர். சாதாரணமாக ஆச்சாரியர்கள் எல்லாம் திருமேனின்னு சொல்லுவா. கேரளா எல்லாம் திருமேனின்னு கூப்பிடுவா இல்லையா? அந்த திருமேனி ஏன்னு கேட்டால் ஸ்ரீ பொருந்திய திருமேனி. எப்பொழுதும் பகவான் அவரோட ஹிருதயத்தில் இருக்கான். அந்த மாதிரி பகவானுடைய பக்திய லீலையை அனுபவிக்கக்கூடிய ஆச்சாரியர் வாழ்ந்த இடம். 40 வருஷம் தேசிகன் பகவத் தியானம் பண்ணிண்டு வாழ்ந்த ஒரு ஸ்தலம் இது. தேசிகருடைய திருமாளிகை. இதுதான் ரத்னாங்கி சேவையோட நிகமாந்த மகாதேசிகர். திருவஹீந்திரபுரம் தேவநாத சுவாமி இவர் தான். மூவரில் ஒருவன் அப்படின்னு அழகா திருமங்கை மன்னன் சொல்றார். இந்த இடத்துல அடியவர்க்கு மெய்யன் தாசசத்தியன் இங்க வந்து தேசிகருடைய திருமாளிகையில் இருந்து அவனுக்கு பெருமாள் எப்பொழுதெல்லாம் திருவீதி புறப்பாடு உண்டோ அப்பொழுதெல்லாம் வரக்கூடிய அழகான வந்து சேவை சாதிக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபம் இது. அழகான தேசிகர் ஜம்முன்னு ஜோரான திருமாளிகை. திருவஹீந்திரபுரம் வந்தால் கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த தேசிகன் திருமாளிகை. இதுதான் தேசிகனுடைய திருமேனி. ஒரு சிற்பி தேசிகரிடத்தில் உம்முடைய ரூபத்தை உம்மால் உண்டாக்க முடியுமான்னு கேட்க தேசிகர் தன் கையினாலே தானே உண்டாக்கின தன்னுடைய மூர்த்தி இவர்தான். எப்படி ஸ்ரீபெரும்புதூர் சுவாமி ராமானுஜர், மேல்கோட்டை சுவாமி ராமானுஜர்லாம் விசேஷம் சொல்கிறோமோ அந்த மாதிரி திருவஹீந்திரபுரம் தேசிகனுடைய திருமேனி இவர்தான். நன்னா சேவிச்சுக்கோங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யான அயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகர் அயக்ரீவன் எல்லாம் தியானம் பண்ணதும் கருட பகவானை தியானம் பண்ணதும் பரமானந்தத்தை தழைச்சதும் இந்த திருமாளிகை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ராதே கிருஷ்ணா.
ராதே கிருஷ்ணா.